ஸோ 2026 பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் வெப்சீரிஸாக வெளியிருக்கக்கூடிய லேட்டன்ஸ் அப்படின்ற வெப் சீரிஸ் இப்போ ஜியோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங் ஸ்ட்ரீமிங் பண்ணிருக்காங்க. இந்த சீரிஸோட ரிவ்யூ பற்றி நம்ம பார்க்க போகிறோம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 8 எபிசோடு இருக்கு. இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. வரக்கூடிய வாரங்களில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த எபிசோடு வந்து ரிலீஸ் ஆகுது. சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது ஹால் ஜார்டன் பார்த்தீங்கன்னா கிரீன்லாண்டா இருக்காரு. ஸோ இவருக்கு ட்ரெயினரா ஜான் ஸ்வீடன் பார்த்தீங்கன்னா இருக்காரு. ஸோ இவங்க 2 பேருமே டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட 4 நபர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட கேஸ்ல பார்த்தீங்கன்னா ஈலியன் சம்மந்தப்பட்டிருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவான ஹால் ஜார்டன் பார்த்தீங்கன்னா சந்தேகப்படுறாரு. ஸோ இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன, தென் இவங்க அது பின்னாடி போகும்போது நடக்கக்கூடிய சீக்வன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றது சீரிஸோட அடுத்தடுத்த எபிசோட்ல பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. மேஜர் இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை. பட் ஒரு சில இடங்கள்ல ஆக்ஷன் சீக்வன்ஸ் வச்சிருந்தாலுமே அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. ப்ரீவியஸ் படத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த சீரிஸோட மேக்கிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. ஆக்டிங் சரி, படத்தை நடிச்சு எல்லா கேரக்டருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சீரிஸோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல அட்வென்ச்சராகவும் ஒரு சில இடங்கள்ல ஒரு மாதிரி த்ரில்லர் ஜெனரலா கொண்டு போறாங்க. ஸோ இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பட் ஸ்கிரீன் பிளேவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா மேஜரா எந்த ஒரு இடத்துலயுமே ஒரு பரபரப்பு அப்படின்றது அந்த அளவுக்குலாம் இல்லை. பட் அடுத்தடுத்து வரக்கூடிய எபிசோட்ல எதிர்பார்க்கலாம். இந்த சீரிஸை கண்டிப்பா ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ ஜியோ ஆக்சுவலா தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்க, தனியா மட்டுமே பாருங்க.